புதல்வன் படத்துல எவ்வளவு அழகா அர்ஜுன் அந்த மனிஷா கோயரால நாக்குல இருந்து எடுத்து சாப்பிடுறாரு. அதே மாதிரி நீங்களும் கொடுக்கலாம்ல. என்ன செல்லமா? ஏன் சார் ரொம்ப வில்லங்கமா யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க இப்படி கேக்குறீங்கன்னு அப்புறம் நான் எல்லார்கிட்டயும் சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன். ஏடா குடும்பம் அப்படிதான் பண்ணிட போறீங்க, சும்மா இருங்க. சித்து, என்னப்பா நீ என்ன வெத்தலை போடாம இருக்க? அத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், செல்லம்மா தான் தர மாட்டேங்கிறாங்க. செல்லம்மா, சித்து வெத்தலை கேட்டா நீ ஏன் குடுக்கல? முதல்ல மடிச்சு குடு. பாருங்க, அத்தையே சொல்லிட்டாங்க, வெத்தலைய கொடுங்க. அம்மா சொன்னது என் வாயில இருக்கிற வெத்தலை இல்ல, இந்த வெத்தலைய இந்தாங்க. செல்லம்மா, எனக்கு நீங்க மென்ன வெத்தலை தான் வேணும். அதெல்லாம் தர முடியாது, சும்மா இருங்க சார். என்ன செல்லம்மா நீங்க அடம் பிடிக்கிறீங்க? என்ன செல்லம்மா, நீ மடிச்சு குடுக்கற வெத்தலை வேணா, நீ மெல்ற வெத்தலைய தான் சித்து வேணும்னு கேக்குறானா? உங்களுக்கு எப்படிமா இதெல்லாம் தெரிஞ்சது? இதே டார்ச்சர் தானே உங்க அப்பாவும் பண்ணாரு. ஐயோ, இது எப்போ? மாமா இங்க கொஞ்சம் பாருங்க. நீங்களுமா? சமயம் பார்த்து மானத்தை வாங்கிட்ட பாத்தியா? ஐயோ மாமா, மாமா சொல்லுங்க மாமா, அப்படி என்ன நடந்ததுன்னு. சித்து, அந்த கூத்த ஏன் கேக்குற? கல்யாணம் ஆன புதுசுல உன் அத்தை கிட்ட நீ மென்ன வெத்தலைய எனக்கும் குடுமான்னு கேட்ட. ஏன் வாய் செவக்கணுமான்னு கேட்டேன். உனக்கு வாய் தானே செவக்கணும், இப்பவே கொடுக்குறேன்னு வாயிலே ஒண்ணு விட்டா பாரு. இப்ப போய் கண்ணாடிய பாரு, நல்லா சிவந்திருக்கும்னா. அதோட நான் வெத்தலை போடுறதையே மறந்துட்டேன். இன்னைக்குதான் ஏதோ தெரியாம கொடுத்துட்டா. அம்மா, இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல செல்லம்மா. உன் கைவரிசையை காட்டு. நோ செல்லம்மா, நோ. அத்தை என்ன சார்? வாய் செவக்கணுமா? யான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுங்க. செல்லம்மா விடாத.